வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்சன். பாருங்க, வானத்தில இன்றைக்கு எப்படி கனடா கொடியோட கொடி ஃபேக்டிக்ஸ் கொடி சென்ட் ஃபேக்டிக்ஸ் கொடிகள் விளையாட்டு துடுப்பாட்ட, அதாவது வெண்பந்து துடுப்பாட்ட போட்டி அணிகளுடைய கொடிகள் கனடா கொடியில கனடா மேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. பட்டொளி வீசிக்கொண்டு இஞ்ச பாருங்க, யாழ்ப்பாணத்தின் புகழ் பூத்த பாடசாலை சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜ். சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜினுடைய பழைய மாணவர்கள் இங்கு கனடா கிளையாள ஒவ்வொருத்தரும் அணியாக இந்த வெண்பந்து போட்டியில துடுப்பாட்ட போட்டியில இன்றைக்கு ஜூலை 19, 2026 டொரண்டோ போலீஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் மிக கோலாகலமாக மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாககரமாகவும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. பல்வேறு அணிகள், பல்வேறு வயது காலங்களில் படித்தவர்கள் தங்களுடைய அணிகளை நிறுவி ஒவ்வொரு அணிகளையும் மோதினம், இங்கே ரங்கினம், களமிறங்கினம். வெண்பந்து ஹாக்பால் மேட்ச்ல இங்க மென்பந்து விளையாட்டு போட்டியே கஷ்டம், அதுக்குள்ள வெண்பந்தையும் நிறுவி இன்றைக்கு சூடு பிடித்து இன்றைக்கு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிரவுண்ட்ல பல அணிகளை சேர்ந்த சென்ட் ஃபேக்டிக்ஸ் மாணவர்கள் இங்கே நண்பர்கள் கூடி பிரியாணியோட சோடாக்கள், பானங்கள் எல்லாம் இங்கே குடித்துக்கொண்டு இங்கே உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டு காலையில இங்க பாருங்க, மரத்துக்கு கீழே இந்த வெயிலுக்கு இதமாக நல்ல காற்றோட மரத்துக்கு கீழே இருந்து பார்க்கிற இருக்கைகள்ல இங்க பழைய சென்ட் ஃபேக்டிக்ஸ் மாணவன் அக்கா எல்லாருமே போர்ஸ் கொடுக்கிறோம். அக்கா சிரிக்க போறா. இப்படி எல்லாருமே அங்கே சென்ட் ஃபேக்டிக்ஸ்ல படிச்ச பழைய மாணவர்களுடைய மனைவிகள், அவர்களுடைய உறவுகள் என்றெல்லாம் இங்க பாருங்க குடும்பமா ஆத்தல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எப்படி என்று கார் பார்க்கிங் ஃபுல்லாவே டொரண்டோ போலீஸ் கிரவுண்டில் எல்லாமே முட்டாகி விட்டது. வந்து கொண்டிருக்க கார்கள் நிப்பாட்ட இடம் இல்லை. இஞ்சால பாருங்கள், டிஜே அதாவது ஒலி மிக்சிங் காரர் எங்க அண்ணன் இருக்கின்றார். இஞ்சால பாருங்க, சென்ட் ஃபேக்டிக்ஸினுடைய பழைய மாணவர்கள் ஸ்கோரை பதிகிறாக்கள். ஒரு சாரார் ஆப்பில பதிஞ்சு கொண்டிருக்கிறோம். இவர் சரியாக அந்த அறிக்கையில பதிஞ்சு கொண்டிருக்கிறார் புத்தகத்தில். எப்படி பாருங்கள், இப்ப இங்க நண்பன் அறிவிப்பு ஆஹா, அறிவிப்பு அருமையான நண்பனுடைய அறிவிப்பு. அதோட பெரிய தீரையில போட்டிருக்கு. ஏண்டா ஸ்பெஷலா நாங்கள் இப்ப இந்த ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் மோதின உலக கால்பந்து கிண்ணத்தை பார்க்கறதுக்கு பெரிய திரை, அதில பெரிய கேமராக்கள் எல்லாம் கொண்டு வைத்து IPL எப்படி நடக்குமோ அதுக்கு நிகராக இங்க திரையில எல்லாம் போட்டு எடுத்து கொண்டிருக்கணும். ஆஹா, இங்க நண்பர்கள் மகிழ்ந்து இங்க பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக அவர்கள் நிறுவையில எத்தனையோ கேமராக்களை கொண்டு வச்சு எல்லாம் வயர்லெஸ்ல தான், MBS எல்லாம் வயர்லெஸ்ல எப்படி ஒரு IPL மேட்ச் நடக்குமோ அதுக்கேற்ற நிகரான தொழில்நுட்ப உபகரணங்களோடையும் கேமரா செட்டிங் எல்லாத்தோடையும் இருக்கிறோம். பாருங்க எப்படி ஏண்டா காட்டுறன், எப்படி கண்காணிச்சு கொண்டு கேமராக்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய எதிரிலையும் போய் கொண்டிருக்கு. அதே நேரம் சமாந்தரமாக எல்லாத்தையும் ஒளிப்பதிவு செய்து மிக்சிங்கா கொடுத்து கொண்டிருக்கணும். சும்மா ஒரு நாள் நடக்கிற போட்டி என்றாலும் இதுக்குரிய உழைப்புகளை போட்டிருக்கணும். அவைக்குரிய ஆட்கள் அந்தந்த வேலை செய்து போட்டி பரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜினுடைய பந்து துடுப்பாட்ட போட்டி 2026 கார் விட இடம் இல்லாம அங்கே இங்க சுத்தி கொண்டு இது கணக்கு கார்கள். அப்படி பழைய மாணவர்கள் அறிந்து திருப்ப வந்து கொண்டிருக்கின்றார்கள். கள தடுப்புகள், துடுப்பாட்டங்கள் என்று இப்ப துடுப்பாட்டமாக போல் வீச போகின்றார். இந்த அடித்தது பந்து அது ரன்னோட கட்டுப்படுத்தியாச்சு என்றாலும் இஞ்ச பாருங்க எப்படி ஒரு பெரிய மேட்ச் நடக்குமோ அதுக்கு நிகராக எல்லா மூலைகளுக்களையும் இருத்தி நண்பர்களை இருத்தி விட்டு கிடக்குது. எடுங்கடா கமராண்டு அதெல்லாம் அங்க அவை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓஹோ, எவ்வளவு சந்தோஷம். ஓ, இங்க கனடா மார்க்கம் சாவி கடை மிக முக்கிய புள்ளி நீக்கின்றார் பாருங்கள். எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க. சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜ் ஃபேக்டீரியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தங்களை ஃபேக்டீரியன்ஸ் என்று சொல்லி பெருமைப்படுகின்ற அத்தனை பழைய மாணவர்களும் பாருங்க. அண்ணன் உண்மையாவே இதுக்காக உழைத்தவர். அந்த இடைவேளை நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கார். அதை நாங்கள் பிள்ளையானைக்க கூட அந்த இவ்வளவு உழைப்பை இதுக்கு கொட்டியிருக்கணும். ஒவ்வொரு போட்டியையும் ஒழுங்கா நடத்துறதுக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தூங்குகிறார். இங்க பாருங்க எப்படியான அவர்களுடைய விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் குமித்து வைக்கப்பட்டிருக்கிறது.
ஃபேக்டரியன் ஈகிள்ஸ் அணியினுடைய கொட்டகை இது. அப்படி ஃபேக்டரியன் ஈகிள்ஸ் அது இது என்று கணக்கு அணிகளாக மோதி அந்தந்த காலங்களில் படித்தவர்கள் ஒவ்வொரு அணிகளை உருவாக்கி இங்க மென்பந்து செய்யறது, மென்பந்து போட்டி நடத்துறதே பெரிய விஷயம். இங்க பாருங்க பழைய 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 தூண்களை பாருங்க ஃபேக்டரியன்ஸ். இங்க அர்ஜென்டினா இப்ப மேட்ச் துவங்க போது அர்ஜென்டினா ஜேர்சியோட வந்திருக்கார். நாங்கள் ஸ்பெயின் ரசிகராக இருந்தாலும் அவருக்கு நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஸ்பெயின் தான் வெல்ல போகணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெயினும் வென்றிருக்குது. ஃபேக்டரியன்ஸ் இங்கே துடுப்பாட்டம் ஆடிக்கொண்டு ஓய்வும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு கொட்டகைகளை போட்டு அமர்ந்து பங்கு பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒன்லி 5 ஓவர்ஸ், 5 ஓவர். ஏனென்றா எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும். இஞ்சால கனடா ஜே அன்னையினுடைய ஒழுங்கமைப்பில் முதல் விடிய கோழி புக்க முடிஞ்சு அடுத்து ஆட்டிறைச்சி கறி. ஆஹா ஆஹா ஆஹா, ஓய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கால போட்டி விறுவிறுப்பாக நடக்குது. 5 ஓவர் தான் கொடுக்கப்பட்டிருக்கேன்டா. எல்லா சுற்றையும் நடத்துறதுக்காக 5 ஓவர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கால் இறுதி, அரை இறுதி, இறுதி போட்டி என்று நடந்து கொண்டிருந்தது. கால் இறுதி, அரை இறுதியிலேயே அங்கே ஸ்பெயின் அர்ஜென்டினா மேட்ச் தொடங்கிவிட்டது. இந்தியாவில் எல்லாரும் மகிழ்ந்திருக்கின்றார்கள், ஆட்டத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்பான்சர் பண்ணினாக்கள் எல்லாம் இருக்கிறோம். முக்கியமான காட்சி, விடிய கோழி புக்க முடிஞ்சது. கனடா பிரம்டன் ஜே அண்ணாவினுடைய ஒழுங்கமைப்பு, அவர்களுடைய நண்பர் குழாமில கொட்டகை அமைச்சு இப்ப ஆட்டிறைச்சி கறியும் பிறகு ஆட்டு கொத்தும் போன்ற ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, ஆமா, எவ்வளவு செலவில் வந்து வேண்டி விழாலும் பிராக்டிஸ் பண்ணி வருஷம் இதை கொண்டு நடத்துறேன்டா. இவ்வளவு பெரிய இது கனடா வெயில், யாழ்ப்பாண வெயிலை விட கூட நிக்குது. அதுக்குள்ளேயும் வந்து உற்சாகமாக ஒவ்வொரு அணியை அமைத்து கொண்டு ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறார்கள். பாருங்கள், ஃபேக்டரியன் ஸ்குவாட் அணியினர் இருக்கின்றார்கள். எல்லாம் விறுவிறுப்பாக போட்டி அங்கால நடந்து கொண்டிருக்க. அடுத்து இஞ்சால ஸ்பான்சர், இவர் ஸ்பான்சர் பண்ணி போட்டு ஃபேக்டரியன்ஸ் இவர் கடும் ஆத்தல் எடுத்துக்கொண்டு இங்க எல்லாரையும் வந்து வடிவா உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாருங்க அண்ணன். இங்கால கோழி புக்க சாப்பிட்டதை வச்சு போட்டு தான் எடுக்கணும் போட்டோ கொண்டு நிக்கணும். ஃபேக்டரியன்ஸினுடைய மனைவிமார் குடும்பமாக வந்திருக்கின்றார்கள். போட்டி அங்கே சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது. விமர்சனம் நடந்து கொண்டிருக்கின்றது. மிக போல் போடுறார் பாப்பம். அடிக்கவ 6 அது எல்லையை தாண்டி அங்கால போயிட்டு ஆரவாரம். இஞ்சால ஜே அண்ணையினுடைய ஆட்டுக்கறிக்குரிய ரெடி இங்க நடக்குது, ரெடி நடந்து கொண்டிருக்கு. ஜே அண்ணையை பாராட்டணும். இவ்வளவுக்கு மத்தியில வந்து பிரம்டன்ல இருந்து சட்டி பானை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கு தனி கொட்டிலொண்டு போட்டு எல்லாருக்கும் விடிய கோழி புக்க, பிறகு ஆட்டுக்கறி, பிறகு ஆட்டு கொத்து எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஜே அண்ணன். இங்கால ஒவ்வொரு டீமா நின்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டுக்களை. இங்கால அடுத்த டீம் நிக்குது, நண்பர்கள் குலாம் மகிழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய அணிகள் வெல்ல வேணும் என்று எல்லாம் இதண்டி உற்சாக குரல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, பழைய சென்ட் ஃபேக்டிக்ஸ் மாணவர்களை பாருங்க. உண்மையா சொல்லணும், 175வது ஆண்டுகளையும் தாண்டிட்டு சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜ், அது வெள்ளக்காரன் காலத்துல. இங்க பாருங்க, தந்தை தான் விளையாடினாலும் தன்னுடைய மகனையும் கொண்டு கொடி பறந்து கொண்டிருக்கு. சென்ட் ஃபேக்டிக்ஸ் கொடிகள். ஆட்டம் சூடு பிடிக்குது. போல் 5 ஓவருக்குள்ள ஆட்டிக்கிறதுக்காக ஆட்டி பெரும் நெருப்பா இருக்கு. இங்க பாருங்க விளையாட்டுகள் நடக்குது. ஓ,
தங்களுடைய டீமுக்காக இங்க பாருங்க அவன் சென்ட் ஃபேக்டிக்ஸ் மாணவர்களுடைய பிள்ளைகள் வந்து அவர்களும் இஞ்சால ஓரமா விளையாடி கொண்டு விளையாட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட இன்னும் ஒரு விஷயம், 175 ஆண்டுகளை தாண்டிய ஒரு தடம் பதித்த பாடசாலை சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜ். உண்மையாக சொல்ல வேண்டுமெண்டா வெள்ளக்காரர் காலத்தில் உருவாக்கப்பட்டாலும் என்னுடைய தகப்பனார் சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜில் படித்திருந்தார். அவர் எங்களுக்கு அடித்தடித்து படிப்பிக்கின்ற பொழுது சொல்லுவார் என்னென்று அங்க தமிழ்ல கதைச்சா வகுப்பறையில் 50-12 அப்ப 50 யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெருமதியான ஃபைன். அப்படி ஆங்கில மொழி மூலம் அந்த நேரத்திலே ஊடுருவி இருந்தது. அப்படி இருந்தது. அந்த அவர் அடித்தடித்து படிப்பித்தாலும் எங்களுக்கு ஆங்கிலமும் வந்து ஒரு வெறுப்பு வந்துட்டு அப்படி சொல்லி எங்களுக்கு அடிச்சு படிப்பிச்சோடி அப்படியான ஒரு பேர் போன ஒரு பழைய பள்ளிக்கூடம் தான், ஒரு தூண் தான் இந்த சென்ட் ஃபேக்டிக்ஸ் காலேஜ். அங்கே படிப்பது ஒரு பெரும் சாதனையான விடயம். அந்த வகையில ஃபேக்டீரியன்ஸ் சொல்லி கொண்டு இங்கே ஒவ்வொரு அணியாக இங்க பாருங்க பிள்ளையோட விளையாடி 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 கொண்டு இங்கே விளையாட்டுகளை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பமாக. அங்கால ஆட்டு குழம்பு வேகி கொண்டிருக்கின்றது. ஆகா, ஒளியிலே தெரிவது தன்னுடைய அணி சிக்ஸர் அடித்தவுடன் நண்பன் ஆட்டத்தை பாருங்க. அருமை. தன்னுடைய அணி வென்ற ஒவ்வொரு சிக்ஸஸ் ஒவ்வொரு பவுண்டரிக்கும் ஆட்டத்தை பாருங்கள். இங்கால சமாந்தரமாக குழு படங்கள் எடுப்பதற்கு நினைவுகளை பகிர்வதற்கு அங்கால பேனர் பக்கம் போயினோம். 2 படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களை தேடி பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு பொறுப்படுத்து ஸ்கோர் அங்க விழ இங்க பாருங்க பெட்டி எது ஸ்கோரை வந்து மாத்தி கொண்டிருக்கின்றார். இஞ்சால காம்பவுண்ட வச்சுக்கொண்டு இஞ்சால அட்வைஸ் பண்ணி போட்டு கொண்டு நிக்கணும். ஒவ்வொரு திட்டங்களை தீட்டி கொண்டு நிக்கணும். இஞ்சால குழந்தைகள் ஒரு பக்கம் விளையாடி கொண்டும் அங்காளையும் இஞ்சாலையும் திரிக்கணும். தங்கண்ட அணிக்காக குரல் எழுப்பி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கொள்ள தயாராகிறார். ஆஹா, பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்க பாருங்க, ஒவ்வொரு போட்டியையும் பார்த்து கொண்டு ஒவ்வொரு அணியும் அடுத்தடுத்த வீரர்களை களமிறங்கி கொண்டிருக்கின்றது. இஞ்சால ஒரு கதை ஒன்று வந்துடுது, கொத்து ரெடியாமண்டு. ஜே அண்ணா பிரம்டன், ஜே அண்ணா இன்றைக்கு நாங்கள் ஏன் பாராட்டுறோம்டா, நீ அவன் கொண்டுருவான் தானே இவன் கொண்டுருவான் தானே அங்க போய் சாப்பிடலாம் தானே கணவர் வந்தாலும் அவளை போயிட்ட பசியையும் போக்குறதுக்காக அங்கே இருந்து பிரம்டன்ல இருந்து எல்லாத்தையும் அடுப்புகள் சட்டிகள் அண்டா குண்டா எல்லாம் கட்டி கொண்டு வந்து இவ்வளவு பேருக்கும் சாப்பாட்டை போறார். விடிய கோழிப்புக்க, மத்தியானம் கோழிப்புக்க, இப்ப பின்னிறது கொத்து ரெடி. தங்கட ஃபேக்டீரியன்ஸ் என்ற மிடுக்கோடு எல்லாருக்கும் உணவுகளை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆஹா, இஞ்சால் அடுத்தடுத்த போட்டிகளுக்கு தயார் நிலையில நிக்கல திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கால் இறுதி முடிந்து அரை இறுதி அங்கால பிறகு இறுதி சுற்று என்று போகுது. அதுக்குள்ள அர்ஜென்டினா மச் அங்கால விருப்பா நடந்து கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா ஸ்பெயின் உலக கால்பந்து கோப்பை பெரும் திரையில வந்து இங்கே நாங்கள் கோலை அடித்து விட்டது. இந்த வருகின்றார் மார்க்கத்தின் பெயர் போன சவி கடை. என்ன நடக்க போண்டா ஒரு குழப்பத்தோட வந்திருக்கணும். இடைக்குள்ள ஒரு போல காண இல்ல, அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்ன்ற மாதிரி
ஒரு பால் மிஸ்ஸிங் என்று சொல்லி ஆட்டத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற்றிருந்தது என்றாலும் எல்லாம் தங்கண்ட ஆவணங்களை காட்டினம். இப்படி நடந்த அதுக்குள்ளே மாத்தல பாருங்க. ஏனெண்டா ஃப்ரீ ஓவர் கொடுத்தாச்சு, நீங்கள் குழம்புறீங்கள் நாங்கள் நேர்மையாத்தான் செய்வோம். ஒரு ஓவர் எக்ஸ்ட்ராவா விளையாடுங்கோ, அதுல வெற்றியை தீர்மானிப்போம். சோ மகிழ்ச்சி கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஓவர் கிடைச்ச உடனே திருப்பி வெற்றி பெறலாம் என்ற ஒரு இதுல எவ்வளவு சந்தோஷமா மிதக்கிறார் பாருங்க. ஓகே, எல்லாரும் வந்து இப்பொழுது ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது, ஒரு குறையும் பெறக்கூடாது, ஒரு குறையோட இதண்டக்கூடாது கலந்து ஆலோசிக்கிறோம். அந்த மிஸ் பண்ணப்பட்ட பந்துக்குரிய ஆவணங்களை காட்டினோம். இங்கேண்டு ஆப்பில் பதிஞ்சது கொப்பியில் பதிஞ்சு எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கினோம். இறுதியாக ஒரு முடிவுக்கு வரினோம். என்னண்டா, சரி நாங்கள் நேர்மையாகத்தான் எல்லாத்தையும் நடத்துறது, ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது, திருப்பி ஒரு ஓவரை கொடுப்போம், 2 தரப்பும் விளையாடும் கொண்டு முக்கிய புள்ளிகள் முடிவெடுத்து இங்க பாருங்கள் சந்தோஷமாக ஆட்டத்தை பார்ப்பதற்கு அடுத்தடுத்தவர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஃபேக்டரியன்ஸ் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். 176ஆம் நம்பர் மிகவும் கள்ளத்தடுப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். மிக உற்சாகமாக மிக உற்சாகமாக சந்தோஷமாக நண்பர்களோட பார்வையாளருடைய விசில் அடிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜினுடைய பழைய மாணவர்களுடைய துடுப்பாட்ட போட்டி, வருடாந்த சமர் துடுப்பாட்ட போட்டி தற்பொழுது மைதானத்திலே பேட்டியன்ஸ் ஈகிள்ஸ் அதை எதிர்த்து மோதி கொண்டிருக்கிறது. பேட்டியன்ஸ் அணி 62 ரன்ஸ் எடுத்தால் போதும், 30 பால்களுக்கு 62 ரன் எடுத்தால், ஓட்டங்களை பெற்றால் வெற்றி வாய்ப்பை சுவீகரித்து கிண்ணத்தை சுவீகரிக்கலாம். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14ஆக உயர்வடைகின்றது. நாங்களும் விட்டேக மேக்கப் பிடிச்சு ஒரு சவுண்டை கொடுத்த இங்க பாருங்க நண்பன், இந்த வெயில்ல யாழ்ப்பாண வெயிலை விட மண்டைய பிளக்கிற வெயிலுக்கு நின்று தன்னுடைய ஊடக பணியை செய்கிறார். ஊடக பணி என்று எல்லாம் லைவில் எடுத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டு ஃபேக்டரியன்ஸ் பார்த்து கொண்டு நிற்கிறோம். அதை விட வெவ்வேறு நாடுகள்ல இருந்தும் வந்திருக்கிறோம் ஆட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக. யூஎஸ்ஏல இருந்து அங்க இருந்து இஞ்ச பாருங்க ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் அணி வெற்றிக்காக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமையாக சந்தோஷமாக வந்து இப்படி விளையாட்டு தான் ஒரு புத்துணர்வை தரக்கூடியது. ஆகவே பாருங்கள் எவ்வளவு இறுதி போட்டிக்காக எவ்வளவு ஆரவாரத்தோடு நிற்கணும் என்று பாருங்கள். யார் வெளில போகிறோம் என்ற ஒரு கணிப்பில் எல்லாருமே இப்போ வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றார்கள். இறுதி போட்டி மாலை மங்குகிறது. இப்ப நேரம் இரவு 9 மணி. நேரம் இரவு 9 மணிக்கு எப்படி கனடாவினுடைய வானிலையை பாருங்க. ஆட்டம் முடிந்து வெற்றி பெற்று வெற்றி களிப்போட இனி அங்கால அரேஞ்ச்மெண்ட் மெடல் அரேஞ்ச்மெண்ட்கள் நடக்கப் போகின்றது. சந்தோஷமாக வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டு ஃபேக்டரியன்ஸ் இன்றைக்கு ஒவ்வொரு சாதனை ஆட்ட நாயகர் விருதுகள், துடுப்பாட்ட நாயகன் விருதுகள் என்று எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றது. மைதானத்துக்குள்ள வரியினம் எல்லாரும் அம்பியர் போறார். எல்லாம் பதிவுகள் நடக்குது. யார் ஆட்ட நாயகன், யார் வந்து கணக்க விக்கெட்டுகளை எடுத்தது கொண்டது இங்க அறிவிப்பு நடக்குது. மேடைக்கு முன்னால எல்லாரும் குடும்பமாக வந்து இருந்து விட்டார்கள். எல்லாருக்குரிய சாதனை விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது.
ஃபேக்டீரியன்ஸ் யாழ்ப்பாணத்தினுடைய புகழ் பூத்த பாடசாலைகளும் அதுவும் பழம் கால பாடசாலை அந்த நேரத்தில் உருவாகி 175 வருடங்களை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது சென்ட் ஃபேக்டரிஸ் காலேஜ். அதனுடைய மாணவர்கள் இங்கே தங்களை வந்து அடையாளப்படுத்தி தாங்கள் ஒரு ஃபேக்டீரியன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு மிடுக்கோடு வந்து நிற்கின்றார்கள். அமெரிக்காவிலிருந்து வெவ்வேறு நாடுகள் எல்லாம் வந்து ஊக்குவிக்கின்றார்கள். சாதனை விருதுகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வந்து நாங்கள் குவிக் கிளப்ல இருக்கிற ஸ்டாட்ஸ் அடிப்படையில் என்ன லாஸ்ட் இயர் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததால இஞ்சால பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விருது வழங்க தங்களுடைய நண்பர்களுக்கு வழங்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். Just give away the medals for the team. Warriors, we know state. Warriors team. ஒவ்வொருவருக்கும் கூப்பிட்டு மெடல் சந்தோஷமா அணிவிக்கின்றார் அண்ணன். And we would like to call Assembly Patricia. இஞ்சாலையும் எல்லாருக்கும் அந்த அணிகள் இங்க பாருங்க இவன் போட்டி போட்டிருக்காரு. ஒரு சின்ன சிறுவன் இந்த ஃபேக்டரியன்ஸுக்காக வந்து விளையாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எல்லாரையும் ஊக்குவிக்கின்றார் அண்ணன், மெடல் போட்டு கௌரவிக்கின்றார். Vijayanam. What's up, bro? மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த மெடல் கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் நேரத்தை பார்க்காம நின்று வெவ்வேறு கனடாவில் வெவ்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் முழுமையாக அவர்களுக்குரிய மதிப்பை கொடுத்து பதிவு செய்து நாங்கள் பதிவேற்றி இருக்கின்றோம். யூடியூப் முழுமையான வீடியோக்களை யூடியூப் தளத்தில் போய் பார்த்து மற்றவருக்கும் பகிர்ந்து அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தந்தால்தான் நாங்கள் இன்னும் பதிவுகளை இடலாம். உங்களுடைய நிகழ்வுகளுக்கும் கூப்பிடுங்கள், சிறந்த முறையில் தொகுத்து அதை ஆவணப்படுத்தி தருவோம். மீண்டும் சந்திப்பேன். அதுவரை உங்கள் மதுசூதன். உங்களுடைய வேறு நிகழ்வுகளில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.